நான் உங்கள் எம்எம் கிச்சன் மகா தான் பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடகம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம வடகம் செய்வோம்ல, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தில் தான் நம்ம கருவடம் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த 2 கிலோ சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. பூண்டும் அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கையால் பசைஞ்சு விடுங்க. இந்த மாரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன வெங்காயத்தை. பூண்டும் அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கையால் பசைஞ்சு விடுங்க. இதோட நம்ம கருப்பு உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்த தோல் நீக்கிட்டு, தோலை ஃபுல்லாக நீக்கணும் தேவையில்ல. ஓவராலாக லைட்டாக நம்ம தோலை எடுத்துட்டு அதையும் இதில் நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் ஊற வச்சதில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி விடுங்க. இதோட நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் ஜீரகம். இதோட 100 கிராம் வெந்தயம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கருவேப்பிலை கழுவி வச்சு கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். அந்த ஊற வச்சிருந்த கருப்பு உளுந்தையும் மிக்சியில் நல்லா ஒரு அடி அடித்து அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நம்ம ஊற வச்சிருந்த அதை உளுந்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்சியில் அடித்து அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இதோட விளக்கெண்ணெய்ங்கிறது ஒரு 250 கிராம் வந்து 250 கிராம் வந்து வாங்கி அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கையால் பசைஞ்சு விடணும். விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கையால் மசிச்சு விட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நம்ம கையால் எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு விடணும். பசைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா அதை அமுக்கி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அமுக்கி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதில் லைட்டாக கொஞ்சம் மேலே விளக்கெண்ணெய் விட்டு கையிலேயே 2 பக்கம் நல்லா தடவிக்கிட்டு நம்ம அதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா டைட்டாக நல்லா உருண்டையை நல்லா டைட்டாக பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பெருசாக கூட நம்ம பிடிச்சி எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இந்தமாரி உருட்டின உருண்டையை நம்ம 3 நாள் வரைக்கும் சன்லைட்டில் வைக்கணும். நல்லா வெயிலில் வச்சோன்னா நல்லா காயும். அந்தமாரி நல்லா டைட் பண்ணி நல்லா அமுக்கி உருட்டிக்கோங்க. பாருங்க, இந்தமாரி நல்லா உருட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதை 3 நாளைக்கு நல்லா வெயிலில் வச்சு காய வைக்கணும். மூணு நாளைக்கு அப்புறம் நம்ம பிடிச்சி வெயிலில் காய வச்ச உருண்டையை திரும்பவும் குண்டாலே உதுத்து போட்டு திரும்ப லைட்டாக விளக்கெண்ணெய் ஊற்றி திரும்ப சின்ன சைஸாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். 3 நாள் காஞ்சதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம திரும்ப உதுத்து விட்டு காயறதுனால ஃபுல்லாக எல்லாமே நல்லா காஞ்சிரும், செட் ஆகிடும். இந்தமாரி நம்ம உருட்டி எடுத்து வச்சு இதை ஒரு 5 டேஸுக்கு நல்லா வெயிலில் காய வைக்கணும். பாருங்க, காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 5 டேஸாக காஞ்சதுனால நல்லா காஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லாமே செய்யலாம். இதை வச்சு நம்ம துவையல் கூட செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.